Hello friends, welcome to my channel Last Summer. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ரோஜா செடியை வச்சு எப்படி பல ரோஜா செடிகள் உருவாக்குறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். எப்பொழுதுமே பூ பூத்து முடிச்சதுக்கு அப்புறமா எல்லா கிளைகள்லாம் நீங்க நல்லா கட் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு நல்ல தழைச்சி வளர ஆரம்பிக்கும், நிறைய பூக்கள் பூக்கும். சோ அந்த மாதிரி ஒரு முறையும் நான் கிளைகள் கட் பண்ணும்போதெல்லாம் இன்னொரு பதியம் போடுவேன். சோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பதியம் போட்டு எப்படி நிறைய செடிகள் உருவாக்குறதுன்னு சொல்லி தர போறேன். இந்த கிளையில நான் அந்த இலையெல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன பீஸ் நான் உங்களுக்கு கட் பண்ணி நான் நட்டு காமிக்கிறேன். கட் பண்ணும்போது எது மேல் பாகம் எது அடிப்பாகம்ன்றதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிப்பாகத்தை அப்படியே நம்ம வைக்க போறது இல்ல. இதை ஒரு கிராஸ் ஷேப்ல அடிப்பாகத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அதை சுத்தி உள்ள அந்த பச்சை கலர் ஸ்கின்ல கொஞ்சமா நீங்க சுரண்டி விட்டுக்கோங்க. அப்போ ஈஸியாவே சீக்கிரமாவே நமக்கு துளிர் விட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா பாருங்க. இந்த மாதிரி பச்சை கலர் அந்த ஸ்கின்னை நல்லா கொஞ்சம் சுரண்டி விட்டாச்சு. சுரண்டி விட்டுட்டு இப்போ நம்ம எந்த டப்ல வைக்க போறோமோ அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த செடியில என்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இதுல இருந்து ஒரு மூணாவது டப் இருக்கு இல்லையா, இந்த டப்ல தான் நான் உங்களுக்கு நட்டு காமிக்க போறேன். இதுல நீங்க குழி பண்ணிக்கோங்க. ஒரு 2 அல்லது 3 இன்ச் அளவுக்கு குழி பண்ணிக்கோங்க. குழி நேரா இருக்காம கொஞ்சம் சைடா கிராஸா இருக்கிற மாதிரி நட போறோம். ஏன்னா நேரா நடும்போது நமக்கு சீக்கிரத்துல வளராது. இந்த மாதிரி சைடா நடும்போது நமக்கு சீக்கிரமாவே துளிர் விட்டு தழைச்சி வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நட்டதுக்கு அப்புறமா அந்த மண்ணை நல்லா அணைச்சி விட்டுறலாம். அணைச்சி விட்டுட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 40 நாளைக்கு நீங்க இதோட இடம் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அதே மாதிரி தண்ணி வேகமா ஊத்தாம கொஞ்சமா தெளிச்சு விடுங்க. இது ஒரு 2 அல்லது 3 வாரத்துக்கு அப்புறமா மண் வளத்தை பொறுத்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும், துளிர் விட ஆரம்பிக்கும். இப்போ 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு துளிர் விட்டுச்சு. நான் அதை உங்களுக்கு நல்லா ஜூம்ல காமிக்கிறேன் பாருங்க. இது ஒரு கணுவா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கணுக்கள்ல 1 அல்லது 2 கணுக்கள்ல நமக்கு இந்த மாதிரி துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமா துளிர் விட்டுருக்கு 2 வாரம் அப்படின்றதுனால. இதுக்கப்புறம் இதுல நிறைய இலைகள் விடும். அதுவே ஒரு மொத்த கிளையாயிடும். இப்போ இது கூடவே நான் இன்னொரு கிளையும் நட்டு வச்சேன். அதுல பாத்தீங்கன்னா நல்லாவே இலை விட்டுருக்குது, 2 துளிர் விட்டுருக்குது. இந்த மாதிரி நீங்க ஒரு செடியை வச்சு நிறைய செடிகள் உருவாக்கிக்க முடியும். இது பன்னீர் ரோஜா செடி. இதுலேயே நான் ஆல்ரெடி 2-3 செடி இந்த மாதிரி வளர வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல பெஸ்ட் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.